நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஸில் வந்து பணம் செலவாகிட்டே இருக்குது, விரயமாகிட்டே இருக்குது, காசு தங்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பரிகாரன்றது, அதுக்கான சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய பணம் சம்பாதிக்க மிகவும் கஷ்டப்படுகின்றோம். நம் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற கடினமாக உழைக்கின்றோம். தங்களுடைய பர்ஸ் அல்லது வீட்டில் வைத்திருக்கும் பணப்பெட்டியில் எப்பொழுதும் பணம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் கூட. பணம் கையில் தங்குவதற்கு சில குறிப்புகள் தெரிந்து கொண்டாலே பர்ஸ் காலியாகாது. ஒரு சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒன்று தான் பச்சை கற்பூரம். இது வாசனை திரவியம். பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பர்ஸில் வந்து பணம் வைக்கிறதுக்கு முன்னாடி பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து அதை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நாணயம், அமௌண்ட்டு, காசு, ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வைக்கலாம். இப்படி வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு அதிகமாகவே இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஸை வந்து வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து அப்படியே தூக்கி போடுவாங்க. பைக் சாவி அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்தது போவாங்க. நம்ம அந்த மாதிரி வந்து அவமதிக்கக்கூடாது. ஏன்னா வந்து லக்ஷ்மி தேவி பர்ஸில் அந்த அமௌண்ட்டில் வாசம் செய்யும் பொழுது நம்ம வந்து அவங்கள வந்து மரியாதையோடு எடுத்து பொறுமையாக பாக்கெட்லேருந்து எடுத்து நம்ம ரெகுலராக வைக்கிற இடத்துல வைக்கலாம். தூக்கி எறிவது வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்த பொருள் வந்து பர்ஸில் வைக்கிறது என்னன்றது பார்த்திங்கன்னா கொம்பு மஞ்சளுங்க. கொம்பு மஞ்சள் வந்து நம்ம என்ன பண்ணணும், நைட்டில் இப்போ அந்த அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொம்பு மஞ்சள் வந்து ஒரு பக்கத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பில் எல்லாமே ஒரு கொம்பு மஞ்சள் வச்சுட்டு ஒரு தாள் மட்டும், ஒரு 100 ரூபா தாள் இல்லை 500 ரூபா தாள், 10 ரூபா எந்த அமௌண்ட் நம்பராக இருந்தாலும் அந்த தாள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் ரெகுலராக அது நைட்டில் வைக்கணும். அதை வச்சுட்டு அது கூட வந்து எல்லா பக்கத்துலேயும் ஒரு கொம்பு மஞ்சள் வச்சுட்டு நைட்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் காலையில் போகும்போது அந்த மஞ்சள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் கூடவே ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு கூடவே இன்றைக்கி செலவுக்கான பணத்தை வந்து அந்த பர்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பி வந்து டெய்லி நைட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். மஞ்சள் கொம்பு வைக்கும்பொழுது ஒரு அமௌண்ட் வச்சு அந்த அமௌண்ட்டு கூடவே நீங்கள் அடுத்த நாள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக டெய்லியும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த பணம்ன்றது வந்து எப்போவுமே பர்ஸில் தங்கிக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும், விரயமே ஆகாது. அமௌண்ட்டுன்றது வந்து பெருகி கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து பணத்தை வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு கலையாமல் வைக்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா யார் என்ன சில்லறை கொடுத்தாலும் கையில் எப்படி காசு கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே என்ன பண்ணுவாங்க, பர்ஸில் வைப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி மடிப்பு கலைஞ்சி இருந்துச்சுன்னா அது நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்ககிட்ட ஏன் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பணம் தங்குவதற்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எடுத்து ஒரு ரூபா இருந்தாலும் 2 ரூபா இருந்தாலும் 5 ரூபா இருந்தாலும் பணத்தை வந்து மதித்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பர்ஸில் வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணுக்கு நம்ம வரிசைப்படுத்தி ஆர்டராக வைக்கணும். நம்ம இப்போது ஒரு 500 ரூபா இருக்குன்னா அப்புறம் 200 ரூபா தாள், அப்புறம் 100 ரூபா தாள், அடுத்ததுக்கப்புறம்
ரூ. 20 ரூ. 10 அந்த மாதிரி நீங்கள் வரிசைப்படுத்தி நீங்கள் அந்த பர்ஸில் வந்து அழகாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கும் பொழுது ஒரு இடத்துல நம்மளை மதித்து ஒருத்தங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்னும் போது அவங்கக்கிட்ட லக்ஷ்மி அம்மா வந்து ரொம்பவே நிரம்பி வழிவாங்க. அவங்க பர்ஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஸில் வந்து நாணயங்கள் வைக்கணும். ரூ. 1 நாணயம், ரூ. 5 நாணயம், அப்புறம் இன்னொன்று ரூ. 5 நாணயத்தில் வந்து அம்மன் போட்ட படம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாமி படம் போட்ட நாணயங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே விசேஷம். இன்னொன்று அந்த காயினில் இருக்கிற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போ நம்ம எடுக்காதோறும் அந்த சில்லறையை நம்ம கைவிட்டு நம்ம அதை எடுக்கும் பொழுது அந்த ஒளி வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். அந்த பர்ஸில் நம்ம சில்லறையை போடும்போது வந்து கொஞ்சம் மேலேருந்து தூக்கி பர்ஸில் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அப்போ அது நல்லா அழகாக அது சவுண்டு கொடுக்கும். அந்த ஒளியின் மூலயமா வந்து லக்ஷ்மி தேவி அங்கே வாசம் செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து சில்லறை காசு வந்து கம்பல்சரி பர்ஸில் வச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடியக்கூடிய 777, 999, 333, 786 இந்த நம்பர்லாம் வந்து ரொம்பவே ராசியான நம்பர். முன்னாடி இருக்கிறத விட கடைசியாக நான் சொன்ன நம்பர்லாம் லைனாக இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்லாம் வந்து எப்போவுமே செலவு பண்ணாத நீங்கள் எப்போ எந்த காசு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த காசு கூடவே இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த நம்பருக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாகவே. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வ படம் வந்து கம்பல்சரி நம்ம வச்சுருக்கணும். அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குபேர படம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி அம்மா படம் வைக்கலாம். படம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. உள்பக்கம் பர்ஸினுடைய உள்பக்கம் பார்த்த மாதிரி தான் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிற அந்த உங்கள் பர்ஸினுடைய அளவு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃபோட்டோவை உள்பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம். அது கூட ஆவாரம் பூ இருக்குது இல்லைங்களா, ஆவாரம் பூ வந்து காய்ந்த மலர் வந்து 2 மலர் டெய்லியும் வந்து மாற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ வந்து மாற்றி வைக்கலாம். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை விட இது பர்ஸில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத ரொம்ப மனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் பர்ஸில் அப்படின்னும்போது 2 இதழ் கொண்ட காய்ந்த மலர்கள் ஆவாரம்பூ அல்லது மல்லிகைப்பூவுடைய காய்ந்த இதழ்களை வந்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டு லக்ஷ்மி படம் இருக்கிற ஃபோட்டோஸு குபேர ஃபோட்டோஸ் அந்த கால் பாதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டே இருந்தால் அது பணம் வந்து விரயமாவதை தடுப்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி இலைங்க. அது பச்சையாகவே இருந்தாலும் சரி, காய்ந்த சருகாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் பணத்தை வீட்டில் இருந்து எடுத்து நீங்கள் அமௌண்ட் வைக்கும் பொழுது அந்த ஒரு துளசி இலையும் சேர்த்து நீங்கள் பர்ஸில் நீங்கள் வைக்கும் பொழுது சாட்சாத் அந்த விஷ்ணு பகவானே அங்கே குடியிருப்பார். அவர் இருந்தார்னாவே லக்ஷ்மி அம்மாவும் தேடி வருவாங்க. நீங்கள் பர்ஸில் ஆனால் வெளியில் கிளம்பும்போது கண்டிப்பாக இந்த மல்லிகைப்பூ, ஆவாரம்பூ, துளசி இலை இது 3த்தையுமே நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போகும் பொழுது அது வந்து பாசிட்டிவ் வைப் இருக்கும், பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறீங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே இருக்குமே தவிர்த்து செலவுன்றது ஆனாலும் திருப்பி வந்து சேரக்கூடிய சக்தி வந்து இந்த 3த்துக்குமே இருக்குது. நீங்கள் எந்த செலவு செய்தாலும் மொத்தமாக எல்லா பணத்தையும் எடுத்து செலவு செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. ரூபாவாவது நம்ம பர்ஸில் வச்சுக்கிட்டே தான் வந்து நம்ம செலவு பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த செலவு செய்தாலும் சீக்கிரமாக என்கிட்ட வந்துருங்க அம்மா அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுக்கலாம், ஒரு பொருளை வாங்கலாம். பணம் உங்கள்கிட்ட திரும்பி வருதுன்னும் போது உன்னுடைய வருகைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எப்போவுமே எங்கள் கூடவே இருங்க நீங்கள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அங்கே வந்து லக்ஷ்மி அம்மா மனம் குளிர்ந்து உங்கள்கிட்டயே இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்பி
அங்கே இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலகிவிடும் என்ற வரிகளோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.